ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் எக்ஸசைஸ் 26 டிஎஸ் ரெட்டி புக்கில் எக்ஸசைஸ் 26 ஓகேயா. நோட் புக் பென் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு என்ட்ரியை சொல்கிறேன், அதனுடைய கான்செப்டும் லாஜிக்கும் சொல்கிறேன் ஓகேயா. த புக்ஸ் ஆஃப் ராமன் டிட் நாட் அக்ரி. சரி, அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்களுடைய ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகலன்னு அர்த்தம். த அக்கௌண்டன்ட் பிளேஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் 1270 அதாவது 1270 டு த டெபிட் ஆஃப் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, அப்படின்னா அதாவது ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆனோம், அதுக்கு பதிலாக டெபிட் ஆஃப் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா அப்போ கிரெடிட் சைடில் வந்து லெட் சே 11,270 இருந்திருக்கு. ஓகே, கிரெடிட் சைடு 11,270, டெபிட் சைட் 10,000 தான் இருந்திருக்கு. அப்போ டேலி ஆகலை. 11,270 10,000, அப்போ 1,270 டெபிட் சைடில் போட்டு டேலி பண்ணிட்டாங்க. இதுதான் பேக்ரவுண்டு ஓகேயா. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் 1270 ஓகேயா. சரி, ரெக்டிஃபை த ஃபாலோயிங் எரர்ஸ் அண்ட் ப்ரிப்பேர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, சரி, ஃபஸ்ட் என்ட்ரி பார்க்கலாம். குட்ஸ் டேக்கன் பை த ப்ரிப்பரேட்டர் ஹேஸ் நாட் பீன் என்டர்ட் இன் த புக்ஸ். சரி, இப்போ இதில் யார் இன்வால்வ்டு? குட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேட்டர். ப்ரிப்பரேட்டர் வந்து ஏதாவது பிஸ்னஸ் எடுத்தானே என்ன டெபிட் பண்ணுவோம்? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். கரெக்டாக, கேஷாக எடுத்தாலும் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட், குட்ஸாக எடுத்தாலும் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். சரி, இப்போ டெபிட் ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட் என்ன வரும்? கேஷாக இருந்தால் கேஷ் வரும், குட்ஸாக இருந்தால் பர்ச்சேஸ்னு போட்டுருது ஓகேயா. ஏன்னா ஸ்டாக் குறையிறது. ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகேயா, எழுதிட்டிங்களா? ஃபஸ்ட் என்ட்ரி ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. இதில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வராது ஓகேயா. சரி, செகண்ட் என்ட்ரி a sale for rupees 430 to K Textiles. ஸோ K Textilesக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஓகே, has been credited. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு சேலுக்கு என்ன என்ட்ரி? சேல் ஆஃப் rupees 430, அதாவது சேல்ஸுங்கிறது கிரெடிட் என்ட்ரி, இன்கம். கரெக்டாக, அப்போ K Textiles அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் வந்துருக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா K Textilesஸை கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஓகே, டெபிட் பண்ணுறதுக்கு பதிலாக. அப்போ இந்த கிரெடிட் பண்ணதை ரிவர்ஸ் பண்ணணும், டெபிட்டையும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். ஓகே, அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 430 + 340 போட்டாங்க. ஓகே, அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினானே 770 rupees. ஓகே, அப்போ K Textiles டெபிட் பண்ணணும் 770 rupees. ஓகே, ஸோ ஜெனரல் என்ட்ரி வந்து K Textiles அக்கௌண்ட் டெட்டார் 770 டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா சேல்ஸ் கரெக்டாக போயிடுச்சு. ஓகே, ஸோ K Textiles அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 770. ஸோ இப்போ சஸ்பென்ஸில் கிரெடிட்டில் இருக்குது 770. ஓகேயா. அடுத்தது ஓல்டு ஃபர்னிச்சர் சோல்டு ஃபார் 540 ஹேஸ் பின் என்டர்ட் இன் த சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே, இதில் எதுவும் மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியல. சேல்ஸ் அக்கௌண்ட் இப்போ சேல்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா சேல்ஸுக்கு அது கிரெடிட், சேல்ஸை டெபிட் பண்ணணும், ஃபர்னிச்சர் கிரெடிட் பண்ணணும். ஏன்னா ஃபர்னிச்சருங்கிறது அசட், வித் த பேலன்ஸ் குறையும். ஸோ சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஓகேயா, எழுதிக்கோங்க, சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ இதில் சஸ்பென்ஸ் வராது. ஸோ சஸ்பென்ஸுக்கு 770 மொத்தம் கிரெடிட்டில் இருக்குது. ஓகேயா. அடுத்தது a purchase of 400 from X ஓகே has been entered in the sales book. ஓகே 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 சரி, பர்ச்சேஸ் ஆஃப் 400 ஃப்ரம் எக்ஸ்னால் என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எக்ஸ். ஏன்னா பர்ச்சேஸ் இஸ் அ டெபிட் பேலன்ஸ், டெபிட் நேச்சர், எக்ஸ் இஸ் அ சப்ளையர். கரெக்டாக, has been entered in the sales book. சரி, however X account has been correctly credited. ஸோ இதுலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸை கிரெடிட் பண்ணிட்டாங்க கரெக்டாக. அப்போ சேல்ஸையும் கிரெடிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். எக்ஸையும் கிரெடிட் பண்ணிட்டாங்க, சேல்ஸையும் கிரெடிட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ நம்ம கிரெடிட் பண்ண சேல்ஸை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, பர்ச்சேஸையும் கொண்டு வரணும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார், சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 800. ஓகே, அகைன் ஐ ரிப்பீட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் 400, அது வர வேண்டிய என்ட்ரி. சேல்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 400, அதாவது ராங்காக போனதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ஓகே, டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 800. ஓகேயா, ஸோ முதல்ல 770 இருந்தது. ஓகே, அந்த என்ட்ரி 2ல், இப்போ 800 என்ட்ரி டியில், அதாவது 4ல். ஸோ 770 + 800 1570 கிரெடிட்டில் வந்துடுச்சு இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 1570 1570 கிரெடிட்டில் இருக்குது இப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில். ஓகே, அடுத்த என்ட்ரி, லாஸ்ட் என்ட்ரி, த டோட்டல் ஆஃப் த பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஹேஸ் நாட் பீன் போஸ்டட். ஓகே, பர்ச்சேஸ். ஓகே, பர்ச்சேஸுங்கிறது டெபிட் பேலன்ஸ். கரெக்டாக, இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்னது? கரெக்ட், கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, அது நாட் பீன் போஸ்டட். அப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்னை கிரெடிட் பண்ணணும்.
டெபிட் என்னது சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான். ஏன்னா நமக்கு வேறு எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது, மிச்சம் எல்லாம் கரெக்டாக போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், ஓகே, டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் எழுதிக்கோங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 300. இப்போ சஸ்பென்ஸ் டெபிட்டில் 300. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் டெபிட்டில் 300, கிரெடிட்டில் எவ்வளோ சொன்னேன் 1570. ஓகேயா, அப்போ ரெண்டுத்தையும் நீங்கள் நெட் ஆஃப் பண்ணிங்கன்னா கரெக்ட் கிரெடிட் சைடில் 1270 வரும். கிரெடிட் சைடில் 1270. இப்போ இந்த ஸ்டார்டிங் சம் பார்த்தா 1270 டெபிட்டில் இருக்குது. ஓகே, ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1270. ஓகே, தென் ஒரு என்ட்ரி த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 300. ஸோ 1570 வந்துடுச்சு. ஓகேயா, அதாவது டெபிட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் டெபிட் சைடில் ஓப்பனிங் 1270 ப்ளஸ் திஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 300. ஓகே, இந்த பக்கம் பார்த்தானா அந்த பை சேல்ஸ் அண்ட் பை பர்ச்சேஸ் வந்து அந்த செகண்ட் என்ட்ரி 770. ஓகே, அப்புறம் பை பர்ச்சேஸ் பை சேல்ஸ் 400 800. ஸோ அதையும் கூட்டிங்கன்னா 1570. ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டோட்டல் இஸ் 1570 போத் சைட்ஸ். ஓகேயா, ஸோ இந்த சம்பவம் நீங்கள் போட்டு பாருங்கள். சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ஏன்னா நான் வந்து ஜென்ரலாக போட்டு காட்டுவேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் திஸ் டைம். ஏன்னா கான்செப்டோட எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.